தம்பிக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. நாங்களும் ஊருக்கு வந்துட்டோம். பக்கத்து காட்டில் வந்து வெள்ளரி செடி போட்டிருந்தாங்க. அவங்க வருஷம் வருஷம் போடுவாங்க. பழம் இருந்தது அப்படின்னா பழம் கொடுத்து விடுவாங்க. அது மாதிரி பழம் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் பாதி பழத்தை வந்து அப்படியே சாப்பிட்டாச்சு. சர்க்கரை தொட்டு சாப்பிட்லாம், அப்படியேவும் சாப்பிட்லாம். தம்பி வந்து எனக்கு ஜூஸ் தான் வேணும்னு சொல்லியிருந்தேன். அதனால் தம்பிக்கும் பாப்பாவுக்கும் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டேங்க. கொஞ்சமாக சர்க்கரை மட்டும் போட்டு அப்படியே மிக்சியில் நைஸாக அடித்து கொடுத்துட்டேங்க. இதெல்லாம் வடிகட்டலாம் தேவையில்ல, அப்படியே கொடுத்துடலாம். தண்ணியில் எதுவுமே கலக்கக்கூடாது. அதுவாகவே தண்ணி பழம், அதனால் தண்ணி விடும். அப்படியே அடித்து கொடுத்துர்லாங்க. பிள்ளைங்களுக்கு மட்டும் சாப்பாடு ஊட்டணுன்னா பொறுமை எந்த அளவு வேணுமோ அவ்வளோ வேணும். பொறுமையாக இருந்து கொடுத்தா மட்டும்தான் அவங்க சாப்பிடுவாங்க. நம்ம கம்பல் பண்ணி கொடுத்தோம்னா எதையுமே சாப்பிடவே மாட்டாங்க. இப்போத்த குழந்தைங்களுக்கு நம்ம எதுவுமே சொல்லி கொடுக்கணுன்னு தேவையே இல்லை. 1.25 வயசு தான் ஆகுது, இன்னும் வாய் கூட பேச தெரியாது. அது எந்த ஃபோன் பேசுது பாருங்களேன், ஏதோ அதோட பாஷையில் அது பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கு. இப்படி தான் பட்டன் அழுத்தி பேசணுமா, அந்த அளவெல்லாம் தெரியுது பாருங்களேன். நம்ம தான் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கணும் போல். Okay, bye. Thanks for watching.